Hey traders, welcome all. Krishna here. ஸோ 5th டிசம்பர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வாலடைல் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். 24,300ங்கிறது சப்போர்ட் ஏரியா அண்ட் 24,850ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு. ஸோ இந்த லெவல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் 5th டிசம்பரில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு இந்த லெவலை வந்து டச் பண்ணும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட 24,500 இந்த ஜோன்ல இருந்து கிளியராக நமக்கு செல்லிங் சிக்னல் கொடுத்துருச்சு. நிஃப்டி வந்து நல்லாவே கீழே வந்துச்சு. பட் இங்கே பாருங்கள் 24,300 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து லாங் சைடு ட்ராவல் ஆக போகுது. ஸோ நம்ம லாங் சைடு தான் போகணுன்னு. ஸோ கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 24,850ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட்னு. ஸோ எக்ஸாக்ட்லி என்ன இருக்குன்னா எகெயின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கிளியராக செல் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ அதனால தான் அந்த லெவல் எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறது. ஸோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா சப்போர்ட் ஏரியாவில் தான் அதிகப்படியான டிமாண்ட் க்ரியேட் ஆகும் அண்ட் அதிகப்படியான பீப்புளுமே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க பை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் என்னாகும் அப்படின்னா மோர் சப்ளை இருக்கும். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டில் எகெயின் லாங் சைட் ட்ரேட் எடுத்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இவங்க எல்லாமே ரீட்டைல் பீப்புள் கிடையாது. மார்க்கெட் டிராஸ்டிக்கலாக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு மேஜரான ரீசன் என்னென்னா பிக் பிளேயர்ஸ்னால தான். ஸோ அதை மெனி டைம்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எகெயின் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேயில் நிஃப்டி எப்படி ட்ராவல் பண்ணலான்னா கண்டிப்பாக செல் அண்ட் ரைஸ் தான். ஏன் அப்படின்னா இப்போ டெய்லி கண்டில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இங்கே பாருங்க நிஃப்டி வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலை ஹோல்டு பண்ணல. இதுலேருந்து தான் எகெயின் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எகெயின் வந்து இந்த லெவலை டச் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் டைம் டச் பண்ணும்போதே நம்ம கிளியராக இந்த இடத்துல சிக்னல் கொடுத்துருச்சு சம் வீக்னஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இந்த மாதிரி நிஃப்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ரெண்டுமே பியரிஷாக இருக்கனால செல் பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஸோ எப்போ நம்ம பை பண்ணோம்னா இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி ஹோல்ட் ஆகணும். நிஃப்டி ஹோல்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம பை பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்மிங் டேஸில் இந்த லெவலில் இருந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நான் ஷார்ட் சைடு எடுப்பேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குன்னு பிளைண்டாக நம்ம ஷார்ட் செல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ தான் நம்ம ஷார்ட் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இந்த ஜோன்லேருந்து நான் பை சைடு பார்க்குறதுக்கு தவிர்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட் ரேட் தான் எடுப்பேன். ஸோ இந்த லெவலையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம்லி அப்டேட் எல்லாத்தையுமே அதில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ இது வந்து நிஃப்டி பேங்கோட சார்ட்டு. ஸோ கிளியராக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போதே கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சம்டைம் பேங்க் நிஃப்டி மேலே போகுது சான்ஸ் அதிகம், ஆல் டைம் ஹைமே டச் பண்ணலான்னு. ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. எகெயின் ஹையர் ஏரியாவில் வந்து இங்கே கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது தெளிவாக. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன தான் ட்ராவல் ஆகி மேலே போனாலுமே எகெயின் நான் இதுலேயுமே ஷார்ட் ட்ரேட் தான் எடுக்கிறதுக்கு பார்ப்பேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நிஃப்டி ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராவல் ஆகி வந்துருச்சுன்னா நம்ம ஷார்ட் சைடு எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் அதில் ஷார்ட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்கணும். இன்கேஸ் பேங்க் நிஃப்டியுமே இந்த லெவலில் இருந்து நமக்கு எகெயின் வீக்னஸ் காணிச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் சைடு தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ, பாய்.